இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் என்ன டாபிக்கோட வந்திருக்கேன் அப்படின்னா ஸ்க்ரப்பர். ஸோ ஸ்க்ரப் என்ன அப்படின்னா காஃபி பவுடர் ஸ்க்ரப். இப்போ பொதுவாகவே வந்து நம்மள நிறைய பேர் வந்து காஃபி பவுடர் வீட்டில் இருக்க காஃபி பவுடரோட தயிரோ மில்கோ இல்லை கோகோனட் ஆயிலோ ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப் போடுவோம். ஸ்க்ரப் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. நம்ம முகத்தில் இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறது. இன்றைக்கி காஃபி பவுடரில் வந்து எதெல்லாம் ஆட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காஃபி பவுடர் தயிர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப் போடலாம். இப்போது ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பேஸ்ட்டை வந்து முகத்தில் கழுத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முகத்தில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் இது வந்து ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி தயிர் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ஸோ உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆகும், ஒரு மாதிரி ஹைட்ரேட்டாக இருக்கும், சாஃப்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காஃபி பவுடர் தயிர் இந்த ஒரு ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக காஃபி பவுடர் கோகனட் ஆயில். இப்போ தயிர் வந்து எனக்கு முகத்தில் நான் போட மாட்டேன், எனக்கு அலர்ஜி அப்படின்றவங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து முகம் கழுத்து எல்லாத்துலேயும் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஜென்டிலாக ரப் பண்ணும்போது நம்ம ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா ஸ்கின்னை வந்து அதை டேமேஜ் பண்ணிடும். ஸோ நம்ம மசாஜ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு வார்ம் வாட்டரில் வந்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து முகத்தில் கழுத்துலலாம் அப்ளை பண்ணும். ஏன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க டெட் செல்ஸ் வர மாதிரி நம்ம முகத்தில் இருக்க அந்த ஆயிலெலாம் வந்து இந்த உறிஞ்சி எடுத்துருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகி ஸ்கின்னு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பவுமே ஸ்க்ரப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காஃபி பவுடர் வாழைப்பழம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்க்ரப் பண்ணலாம். நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு மிக்சிங்கை வந்து முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கூலிங்கான வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும், டர்ட் ரிமூவ் ஆகும், ஃபேஸ் வந்து ஒரு பயங்கர பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ இதுவுமே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக வந்து காஃபி பவுடர் ஹனி. ஸோ காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் ஹனி ஒரு ஸ்பூன் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பேஸ்ட்டை வந்து முகம் கழுத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக ஒரு 10 to 20 செகண்ட் வந்து ரப் பண்ணுங்கள். ஜென்டில் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆக விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கூலிங்கான வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இது பண்ணுறீங்க அப்படின்னா ஹனி வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், ஸ்கின்னை வந்து சாஃப்டாக ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு ட்ரை ஆகும் இல்லையா. ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம். இது பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட் டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின்னு பிரைட் ஆகும். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து காஃபி பவுடர் பட்டை தூள் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர். பட்டை வந்து நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த பட்டை வந்து பொடி பண்ணி தூளாக எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 50 to 20 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு கூலிங்கான வாட்டர் எடுத்து உங்கள் முகத்தை கழுவிட்டீங்க அப்படின்னா டெட் செல்ஸ் டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். அதே மாதிரி ரொம்ப ஆயிலியாக இருக்குது ஸ்கின் அப்படின்னாலும் அதையும் இது வந்து சரி பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்க்ரப்பருமே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போதும். டெய்லி இதை பண்ணணும் அப்படின்னா கிடையாது. ஸ்க்ரப் வந்து டெய்லி பண்ணக்கூடாது முகத்தை. ஏன் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆக்கிடும் ஃபேஸை. ஸோ வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை இந்த 2 தடவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன ஸ்க்ரப்பை வந்து எடுத்தோடனே வந்து முகத்துலையோ கழுத்துலையோ அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் கையில் லைட்டாக போட்டு உங்களுக்கு அது செட் ஆகுதா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் கொண்டு வருதா அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை, நல்லா செட் ஆயிடுச்சு, உங்கள் ஸ்கின்னோட அது வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த ஒரு ஸ்க்ரப் வந்து போட்டு பார்க்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரப் போட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Until then, bye from Priya. ஒரு விஷயம் 2 விஷயம்னு சொல்ல முடியாது, நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஸ்போர்ட்டே பார்த்தீங்கன்னா ரெக்கக்னேஷன் இல்லை. அண்ட் யூனோ மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ், குத்து சண்டைனாலே வந்து பசங்க லைக் யூனோ இட்ஸ் ஆல்வேஸ் மென் டாமினன்ட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ இப்போ லைக் கோ த்ரூ பண்ண இவ்வளோ லைக் இது 5th year ஆக போகுது என்னோட ட்ரைனிங்ல. ஸோ அந்த 5 வருஷம்குள்ள அந்த ட்ரைனிங் அது எல்லாமே வந்து இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பை தி வே. ஸோ அதனால எனக்கு வந்து லைக் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஸ்போர்ட்டுக்கானது அண்ட் விமென்க்கு ஒரு லைக் இதுவா இருப்பேன். நான் இவ்வளோ 5 வருஷமா கஷ்டப்பட்டது வந்து 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டது நான் வந்து யூனோ ஐ வாண்டட் டு ஜஸ்ட் லைக் கோ தேர் அண்ட் ப்ரூவ் இட். அங்கே போயிட்டு சரி நம்ம வந்து லைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யூனோ பண்ண முடியுமா, நிறைய அந்த நெகட்டிவ் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா. எனக்கான ஒரு டெஸ்டாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் இந்தியாவை வந்து அந்த வேர்ல்ட் ஸ்டேஜில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் நம்ம வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. லைக் எல்லா கண்ட்ரீஸும் வந்து எப்போவுமே யூனோ மெடல் அடிப்பாங்க, நாங்கள் போவோம் மெடல் அடிப்போம், லைக் பிரான்ஸ் மெடல் மேக்ஸிமம் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பாதையே எனக்கு. ஏன்னா நான் மட்டும்தான் டே 1ல இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு பைக் அடிச்சுது. என் கூட ஃபைட் பண்ணவங்க ஆப்வியஸ்லி ஃபைட் பண்ணாங்க. பட் ஆல்சோ பிகாஸ் நான் பிகினர்னால அண்ட் ப்ளஸ் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். நிறையா வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே நிறையா லைக் பாலிடிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே லைக் நான் எதுக்குமே லைக் இன்னும் நம்ம எதுக்குமே அசரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூனோ லைக் ஃப்ரம் டே 1 நான் மட்டும் தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு ஃபைட்டும் வின் பண்ணி போய் கடைசியாக ஃபைனல்ஸில் ஸ்பெயின் கூட. நாங்கள் வந்து உங்களோட அந்த ஒரு வீடியோ பார்த்தோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க கத்தி உங்க முகத்துல இருந்த அந்த சந்தோஷம், ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் அந்த வீடியோல எங்களால உணர முடிஞ்சிருக்கிற. எப்படி இருந்துச்சு அந்த சந்தோஷம்? அது வந்து வார்த்தைகள்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆக்சுவலி ரொம்பவே இங்கேருந்து கிளம்பும் போதே எனக்கு ஃபுல்லாகவே லைக் நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு, வீட்லேயும் சரி எல்லாத்துலேயும். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சரி நம்ம வந்து இப்போ காசு கட்டிட்டோம் போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பிகாஸ் ரொம்பவே என்னோட கேம்ப் சரி என்னோட இது சரி ரொம்ப லைக் யூனோ சின்ன சின்ன தடயங்கள் நீங்கள் நிறையாவே தடயங்கள், அந்த சின்ன சின்ன தடயங்கள் நிறைய பெருசாய் எனக்கு ஒரு பாயிண்ட்டை நான் வந்து இல்லை விட்டுறக்கூடாது, நம்ம என்னன்னாலும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ப்ரெப்லாம் பண்ணிட்டு தான் நான் வந்து போனேன். ஸோ ஒரு ஃபைட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபுல்லாக லைக் போயிட்டு யார்கிட்டயும் பேசிக்கல, அப்படியே லைக் உட்கார்ந்தேன், ஃபைட்டை இது பண்ணேன், கோச் கிட்ட பேசினேன், டீம்மேட்ஸ் கிட்ட லைக் எல்லாமே லைக் இது பண்ணேன். ஏன்னா நிறையா லைக் நம்ம மைண்ட்ல போட்டுக்க வேணாம், என்ன இருந்தாலும் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அங்கே இருந்து. ஸோ ஒரு ஃபைட்டும் ஜெயிக்கும் போது எனக்கு அது ரொம்ப பர்சனலாக இருந்துச்சு. ஆமாம் நான் ஜெயிச்சிருக்கேன், இந்தியாவுக்காக ஜெயிச்சிருக்கேன். அண்ட் ஒரு ஃபைட்டும் எனக்கு வந்து லைக் எல்லா ஃபைட்டுக்கும் ஆல்மோஸ்ட் நான் கற்றுனேன்னு நினைக்கிறேன். செமிஃபைனல்ஸில் தான் வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு வேர்ல்ட் சாம்பியன், 2 times வேர்ல்ட் சாம்பியன் அவங்க கசாகிஸ்தான்ல இருந்து மட்டில்டா பக்குரினான்னு. ஸோ அவங்க கூட ஃபைட் பண்ணும் போது தான் அது ரொம்பவே அது ஒரு சேலஞ்சிங்கான ஃபைட் இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபைட் 2 விஷயம், பிகாஸ் அவங்க வேர்ல்ட் சாம்பியன் ப்ளஸ் அந்த ஃபைட் நான் வின் பண்ண நான் ஃபைனல்ஸ் போகிறேன். ஸோ நிறையா இருந்து நான் ப்ரெஷரே எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெஷரே எடுத்துக்கல. இல்லை நம்ம போகிறோம், நம்ம போய் நம்ம இப்போ இவ்வளோ வருஷமாக நம்ம என்ன லைக் யூனோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு என் ஸ்போர்ட்டை மேலே நம்பிக்கை வச்சுட்டு தான் நான் போய் ஃபைட் பண்ணேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.